சொல்றாங்க. நம்ப முடியாத உண்மை, நம்ப முடியாத உண்மைன்னா என்ன நடக்குது, நம்ப முடியாம இருக்கியா, ஆனா உண்மையா இருக்க, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும். என்ன நடக்குது, கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது, நல்லா பாக்குது, ஆனா எப்படி நம்புறது, நம்ப முடியாம ஒரு உண்மை. அதான் Okay, good. So character building, love with kindness, non-injury, generosity and non-stealing, honesty and non-lying. நம்மளுடைய குணங்களை வந்து எப்படியெல்லாம் நல்லதா பில்ட் பண்ணிட்டா நல்லதா பண்ணிட்டா நம்ம non-learning நம்ம அதாவது ஒரு பார்த்தாக்க அவன் மேல வந்து ஒரு கருமையா பார்க்கணும். யாரை பார்த்தாலும் கருணையோட பாருங்க. கஷ்டப்படுறாங்க, என்ன செய்யணும் அவனால, அந்த மாதிரி ஃபீலிங் வரணும் நமக்குள்ள. உதவி செய்யற மனப்பான்மை வரணும். கஷ்டப்படுறாங்க, என்னால என்ன பண்ண முடியும் சார், யாரை பார்த்தாலும் இப்ப இருக்கணும், என்னால இவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா, எங்கிட்ட வச்சு நான் என்ன பண்ணணும், ஒண்ணுமே வேணாம், அன்பான வார்த்தைகள் இருக்கு நம்மளுடைய வேலை. அந்த வார்த்தைகள் மூலமாக அவங்க பிரச்சனை நம்ம சரி பண்ணுவோம். குட் மார்னிங் சொல்லுங்க மேடம், எவ்வளவு கஷ்டப்படுவான் ஒரு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி பாருங்க. சாப்பிட்டீங்களா சார், நல்லா இருக்கீங்களா, சும்மா கேட்குறேன், ஒரு ஃபீல் பண்ணுவாங்க சார். நல்லா சாப்பிட்டீங்களா, நல்லா தூங்குனீங்களா, சும்மா காலை பார்த்தேன் ஒரு காடு அண்ணே சாப்பிடுங்க ஒன்னே அது ஒரு கேட்கும் போது இந்த படம் வசூராஜா இருக்கு, வசூராஜா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாரும் அதான் தேவைப்படுது மேடம். எல்லாம் மூஞ்சி வைக்கிறோம், யாரோ மதிக்க மாட்டாங்க, ஏதோ வராங்க போற அந்த மாதிரி ஃபீல் பண்ணாங்க. எல்லாரும் போலீஸ் செய்றாங்க, அந்த போலீஸா தமிழக இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி எல்லாரும் நல்லதா சக்தியா இருப்பாங்க. அவ்வளவுதான். என்ன மேடம் யாரு ஹாக் பண்ணும்போது கொஞ்சம் நெகட்டிவ் வரும், ஆனா உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அடிச்சுட்டு போயிடும், அவ்வளவுதான். இது ஸ்ட்ராங்கா இருக்கும் சும்மா ஹாக் பண்ணும்போது, எல்லாரும் ஹாக் பண்ண முடியாது மேடம். இன்னொரு ரொம்ப கேர்ஃபுல், நான் ஹாக் பண்ணலாம். ஆமா, ஹாக் பண்ணும்போது உங்க எனர்ஜி ஸ்ட்ராங்கா இருக்கா, அவன் ஹாக் பண்றதுக்கு உங்க எனர்ஜி ஸ்ட்ராங் இல்லைன்னா யார் ஹாக் பண்றாங்களோ அவங்க கிட்ட நெகட்டிவோ அவங்க கிட்ட இருக்கோ உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். அப்புறம் அவங்க நல்லா போயிடுவாங்க. நீங்க அப்புறம் சார் ஃபோன் பண்ண, சார் அவங்க வந்து ஹாக் பண்ணல, பிரச்சனை இல்லை, இது தேவையா சாருக்கு எங்க யாருக்கு பிளாக் பண்ணிக்கிறது, நீங்க தான் சார் சொல்லுங்க. ஹலோ, யாராவது கிளாஸ் வரணும் சொல்லுங்க, யாராவது பிளாக் பண்ணிட்டு சூசைட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து அம்மாவுக்கு வந்து இந்த சோல் கனெக்ஷன் நல்லா தெரியும். அப்போ வந்து அவங்ககிட்ட வந்து எனக்கு ஏதாவது பண்ணுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். அந்த பையன் இருந்த பையன் சோல் வந்து அம்மா கிட்ட, எங்க அம்மா கிட்ட. இது எப்போ கதை? அது ஒரு 40 வருஷம். 40 கதை வந்துட்டு என்ன கதை? அந்த பையன் சோல் எலிவேட் ஆகி போயிடுச்சாரு எப்படின்னா லெசன்ல தான் நினைச்சுக்கிறாங்க சார். இப்போ உங்களுக்கு கேட்கறேன், அதுக்கு ஏதாவது பண்ண முடியும். அவனை நினைக்கிறீங்களா நீங்க? என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஃபுல்லா உங்களுக்கு உட்காந்துருக்கும். என்னை வந்து கேட்க சொல்லி டிஸ்டர்ப் பண்ணிட்டு எப்படி டிஸ்டர்ப் பண்ணா?
கேட்குதா? இல்ல அப்படி இல்லைங்க சார். அது என்ன ஆச்சுன்னு கேட்க சொல்லி எனக்கு மேடம் என்ன எப்படி கேட்குது மேடம்? அதுக்கு ஒரு வழி காமிக்க சொல்லி கேட்குது. இல்லை உங்களுக்கு எப்படி கேட்குது? காது கேட்குதா? இல்ல காதுல எல்லாம் கேட்குது சார். அவன் என்னன்னா என்ன அவனுக்கு ஒரு வழி காமிச்சு எனக்கு வந்து ஒரு இன்ட்யூஷனா வந்துருக்கு. இன்ட்யூஷன் உங்களுக்கு ஆமா. அந்த அது வந்து சுந்தரத்தோட சின்ன தாத்தா பையன். அது 40 வருஷம் ஆயிடுச்சு அவங்களுக்குலாம் தெரியாது. அவங்க ஃபேமிலி யாருக்கா? அவங்கெல்லாம் ரொம்ப சின்ன வயசா இருக்கும். பிறந்ததுக்கு என்னமோ தெரியல. அந்த ஸ்கூல் என்ன ஆச்சு? அந்த சோல் உள்ளுக்கு உங்க உடம்புல வச்சுப்பேன். அதான் முன்னே முடிச்சு எனக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. ஆமா நீங்க தான் நீங்க மாமான்னு கூப்பிடுங்க. சரி, எனக்கு எல்லாம் சொல்லுங்க சார். இதான் சொல்லுதா? நில்லுங்க 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 பாருங்க ஓரா போயிட்டு இருக்கு பாத்தீங்களா? நில்லுங்க. சட். ஓரா கிளென்சிங். இப்போ வந்து ஒரே வாட்டி மேலேருந்து கீழே தான் நல்லா செஞ்சுக்கா போதும். சரியா? வாங்க ஒன்று பாருங்க. எழுதுங்க. நீங்க சொல்றீங்க. வாங்க மேடம் ஏன் எல்லாம் பச்சை போட்டிருக்கீங்க? ஷூ கருப்பு போட்டிருக்கீங்க. ஷூ கருப்பா இருக்கு. எழுதுங்க. இப்ப வந்துட்டு ஆஜ சக்ரா பிங்கில நாடி இதா நாடி ஆஜ சக்ரா சுஷுமன செலக்ட் வெரி ஃபாஸ்ட் பாருங்க. சரி இப்போ வந்து ஓராங்க இருக்கு. ஆனா சக்ராஸ் எல்லாம் ஆல் கனெக்டட். எல்லா சக்கரமும் எனர்ஜி ஃபுல்லா போயிட்டு இருக்கு. முடிவாங்க. வெயிட் பண்ணுங்க. உங்களை ஹாக் பண்ண முடியாது. பாருங்க இது செக் பண்ணுவோம். பிளாக் மேஜிக்கா? எஸ். coming from a soul? Yes. ஒரு soulனால வருது. Past life? No. This lifetime. Okay. 1, 2, 3, 4, 10, 20, 30, 40, 41, 42 years. 42 வருஷமா அந்த கனெக்ஷன் இருக்கு. 42 வருஷம். ஒரு கனெக்ட் பண்றது நான் ஒரு கனெக்ட். யார் கன்ஃபார்ம் பண்றது? கன்ஃபார்ம் பண்ணுங்க. 42 வருஷம். 41 2 வருஷம். அவ்வளவுதான். எதுக்கிட்டோம் சரியா? ஆம்பளை சொல்லா பொம்பளை சொல்லா இல்லை. இது மாதிரி நீ சென்சிங் பண்ணி கற்றுக்கலாம். கொஞ்சம் டைம் பண்ணுற எல்லாமே தெரியும். இது ஒரு மேஜிக் இல்லை. நான் செய்கிற மாதிரி நீங்களும் செய்யலாம். அவ்வளோதான். சரி மேடம் இப்போ போதா? செஞ்சு எல்லாம் அமைதியாக கவனிங்க. போதா இல்லையா? வந்து இங்கே பாருங்க. பாருங்க போ நில்லுங்க. ஆஜா போங்க. போதான்னு பாருங்க. போதும் ஏன் நிற்கிறீங்க? ஐ ஆஜா போதும் மேடம். சக்கரா போதும் ஃபுல்லாக போதும். ரைட்டா? ஃபுல்லாக போதும் பார்த்தீங்களா? எல்லா சக்கரமும் கம்பெனி பாய் ஒன் சோல். 10, 20, 30, 40 years. 1 month, 2 months, 41, 42 years. 42 வருஷமா அந்த கனெக்ஷன் இருக்கு. அப்போ வந்துட்டு போகுது. இன்னைக்கே வந்திருக்கு. மேலே போடுறதுக்கு வந்திருக்கு. அனுப்பிடலாமா? ஏன் அனுப்பணும்? சூசைட் பண்ண சொல்லலாம். போவாது லேஸ்ல முடியல. என்ன கேளு? சார் கேளு. பாத்தீங்க மேடம்? சொல்லுங்க. சரி அப்புறம் அந்த ஆள் எங்க தான் போவோம்? 42 வருஷம் கொஞ்ச நாள் நீங்களும் போயிருக்கீங்க. அப்புறம் அது யார் இருக்க பிடிக்கிறதுக்கு? சரி நம்ம எலிவேட் பண்ணி விடல. இவங்களும் போயிருப்பாங்க.
5 வருஷத்துல 20 வருஷம் போயிருவாங்க. ஆள் இருக்கும் வேற இந்த மாதிரி அவங்க பிள்ளைங்க வச்சுக்கணும். போகாது மேடம், அது வேற பார்த்துக்குவோம், இது வேற பார்த்துக்குவோம் மேடம். போய் பார்த்தல எங்க அம்மா இருக்கும்போது அவங்களுக்கு சோல் இதெல்லாம் தெரியும். அவங்க வந்து அவங்கள கேட்டுட்டு பண்ணுங்க. ஆமா பண்ணுங்க பண்ணுங்க எங்க போ தெரியாம இருக்கு மேடம். தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன். சரி இல்ல உட்காருங்க, நம்ம யார் பார்க்க போறேன் கொஞ்சம் நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன பண்றது, நான் செத்துட்டேன் எனக்கு எங்க போக தெரியல, எல்லாம் ஒரு இருட்டா இருக்கு, இதான் தற்கொலை பண்ணது. நீங்க நினைக்கிறீங்க தற்கொலை பண்ண எல்லாம் முடிஞ்சிடணும். அப்பதான் ஆரம்பிக்குது, புது சாப்டர் ஆரம்பிக்குது. எங்க போக முடியாது. கோயிலுக்கு நாங்க ஒரு பேர் கூட்டம் நிற்குது, போனா வேலை நேரம் கட்டோம். எங்க வேலை கையில போனா அங்க நிக்குத பல்லு வச்சுக்கிது பெருசா நிக்கிற பல்லு கோயிலாம் அது யாரு மேடம் கோயில முடி நிக்குத பெருசா இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். யாரு யாரு புள்ளுக்கு காவல் புள்ளுக்கு இவங்க காவல் பாத்தீங்களா, புள்ளுக்கே காவல் தேவைப்படுது. சொன்னா பாத்தீங்களா அப்படியே ஃபுல்லா கூட்டு மாதிரி வச்சுக்கோங்க. அது உள்ளுக்குள்ள காவல் பண்ண உள்ளே காவல் தேவைப்படுது. உங்களை எப்படி பண்ண காவல் பண்ணோம் தப்ப சொன்னா அப்புறம் வலிக்குதா? அது உங்களோட பிலீஃப் சிஸ்டம் மேடம். அதுக்கும் முன்னுக்கு காவல் தேவைப்படுதுல்ல. ஒரு கோபம் வளர்க்குறீங்க, முதல்ல என்ன பண்றீங்க? ஒரு கோபம் வளர்க்குறீங்க, என்ன பண்றீங்க? முத என்ன ப்ரொடெக்ஷன் எழுத்துக்க நாளை வெட்டுவீங்க, போட்டு தடவீங்க. என்ன தடவீங்க மேடம்? குங்குமம் ரத்தம் பாலி கொடுத்துருக்கேன்டா, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க கேட்குறீங்க, பர்மிஷன் கேட்குறீங்க முன்னுக்கு. என்ன மேடம் என்ன பண்றீங்க? ரத்தம் பாலி கொடுத்துட்டே பண்ணிட்டேன், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்ப சாமி வந்து ஊர்வலம் போகுது, என்ன பண்ண சாமிக்கு போகுது ஊர்வலம் இல்ல எல்லாம் உள்ள உட்காந்துருவாங்க, வெளியே போயே போக மாட்டாங்க. இல்ல மேடம் சாமிக்கெல்லாம் வெளியே வரவே வேலை உள்ளே உட்காந்துருக்கீங்க சரியா? 10 மணி போட்டுருவாங்க, 9 மணி போட்டுருவாங்க, 5 மணிக்கு எழுப்பி போட்டுருவாங்க. ரைட்டா மேடம்? உங்க டியூட்டி ஸ்டார்ட் பண்ணுது. ஓகே இப்ப வெளியே ஊர்வலம் போகுது, திற போகுது, அதுக்கு என்ன பண்ணுவாங்க? பூசணிக்காய் உழைப்பாங்க. பூசணிக்காய் ஆமா இல்லையா? பூல் உழைப்பாங்க, பூல் ரத்தம் வரும். அது என்ன சார் 2 இறக்க கொடுத்துருவான்ட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பர்மிஷன் கேட்டு வெளியே போகுது மேடம். இந்த சாமிங்களா கோயிலை விட்டு சாமி வெளியே கொண்டு வரும்போது அதான் தெரியாது, அழகா விட்டு விட்டுப்பாங்க. அந்த குங்குமத்து 2 எருமை மாடு வெட்டக்கூடிய ஒரு பூசம் ஒரு எருமை மாடு 2 பூசம் 2 எருமை மாடு அவ்வளவுதான். அந்த எருமை மாடு வெட்டுறது சமங்கிற அந்த காவை போட்டுன்னா அந்த சாமி வெளியே வருதான் கோயில. ஆமா மேடம் பர்மிஷன் கேட்கறேன், நான் வெளியே போறேன், எனக்கு ஃப்ரீயா டிஸ்டர்ப் பண்ணாத. ஏன் மேடம் எங்க ஊர்ல அந்த இன்னொரு சாமி இருக்கு, அந்த மதுரை முனியாண்டி சங்கிலிகப்பன், அதெல்லாம் மேடம் 9 இந்த கோயில் 3 பார்த்தா அவங்க ஆரம்பிப்பாங்க பூஜையா. அது போயிட்டு ஆமா எங்க ஊர்ல, உங்க ஊர்ல எனக்கு தெரியாது. ஆமா அப்பதான் அதை ஆரம்பிப்பாங்க கோட்டை கோயில்ல. 9 மணிக்கு மேல 3 பிறகுதான் எல்லாம் கீழே கொண்டு வந்து இங்க பேய் ஓட்டுவாங்க. அதான் நார்மல் மேடம். மேடம் இதெல்லாம் நடக்குது, இன்னமெல்லாம் புரியாது. சரிதா? இப்போ உங்க ஆத்மாக்கு என்ன பண்றது? மேடம் ரொம்ப கவலைப்படுது மேடம். தப்பு செஞ்சுட்டேன் எங்க போய் தெரியாம ஆளுநர் உட்காந்துருக்கலாம். 41, 42 years மேடம். 42 வருஷம் ஆளுநருக்கு மேடம். இதுதான் கிளாஸ் வந்துருக்கு. சரி வாங்க பிடிச்சிரும்.
வந்து கட்டிப்பிடிங்க, கட்டிப்பிடி வச்சு கொடுப்போம். வசூல் ராஜா, என்ன மேடம்? வசூல் ராஜா, வாங்க. சொல்லுங்க. போயிடுச்சு, 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 போயிடுச்சு. போ, டன். யாரு? யோ, அவன் தான் நான் பாதி உட்கார சொல்லுப்பா. நீங்க இது நேரத்தே சொல்லிருக்காரு, எதுக்கு சொல்லிருக்காரு? வெயிட் உட்காருங்க சார். அண்ணன் உட்காருங்க. என்னது மேடம்? 6 மணி மேடம். எஸ் 6:30. போஸ்ட் பண்ணுங்க. 9 o'clock Malaysian time, 6:30 Indian time. இந்திய நேரப்படி 6:30 போறவங்க பத்தி தெரியல சார். தெரியும் இப்போ காலையில சொல்லிட்டாங்க. இந்திய நேர பிரகாரம் 6:30 மணிக்கு பிளாக் மேஜிக் ரிமோட் கேலண்டர் பிளஸிங் எல்லாமே சேர்ந்து இங்கேயே பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிக்கிறாங்க. ஸோ இருக்கு கண்டிப்பா நீங்க இருக்கு. அதுல இப்போ ரிமூவ் பண்ணுவோம், கிராஷ் பண்ணல. இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து 6 மணிக்குன்னா வேர்ல்டு லெவலில் எல்லாருமே டைம் போகிறதுனால நம்ம 6 மணிக்கு இந்தியன் டைம் வச்சிருக்கோம். 6 மணி ஆகும்போது இன்னொரு 1/2 மணி நேரம் அதில் கலந்துட்டு ரிமோட்லாம் முடிச்சுட்டு அதுலேயும் உங்களுக்கு பாதி சரியாக போயிடும். அதுக்கப்புறம் இருந்து பேசிட்டு போகிறவங்க வேற இருந்து பேசிட்டு போகலாம். ஒரு 6 மணி வரைக்கும் இன்னைக்கு ரிமோட் இருக்குது. 6:15 நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இந்த சோல் இருக்குது, இந்த டார்க் அடிச்சிருக்கு, நெகட்டிவ் அடிச்சிருக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இப்போ பிளாக் மேஜிக் ரிமோட் பண்ணும்போது எல்லாருமே ரெடி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக அந்த கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா ரிமூவ் பண்ணும்போது எல்லாமே போயிடும். சரிங்களா? ஸோ அதனால வந்து நீங்கள் நடந்து போய் வாங்க வாங்கிக்கோங்க. டிஷ்யூ எங்கேயாவது எடுத்துருப்பா. சரிங்களா? ஓகே ரைட், டன், ஃபினிஷ். ஆறு முடிச்சோம் நம்ம போய்க்கலாம். உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. சரி, ஓகே. சரி, என்னைக்குமே ஒத்துக்கிறோம். என்ன பற்றி ஓகே. என்னைக்குமே நீங்க யாருன்னு நீங்க முத ஒத்துக்கணும். சரிங்களா? உங்க உடலை ஒத்துக்கணும், கை காலை ஒத்துக்கணும். நான் ஏன் கட்டையா பிறந்தேன், ஏன் கருப்பா பிறந்தேன், ஏன் நிறமா பிறந்தேன், இதெல்லாம் கேட்கக்கூடாது. ஒத்துக்கணும். எல்லாம் ஓண்டு மெத்தி வைங்க, ஓண்டு வைங்க. தமிழ் சொல்லுங்க மேடம். The soul in me, எனக்குள் இருக்கும் ஆன்மா, my body, என் உடம்பு, I accept whatever I am. நான் எப்படி இருக்கிறேனோ அதை அப்படியே Good or bad, நல்லதோ I accept நான் அதை அப்படியே this body of mine in this lifetime இந்த is the balancing of my karma. என்னுடைய கர்மாவை பேலன்ஸ் சரிநிலை செய்வதற்காக பிறந்திருக்கேன். I accept whether I'm a male or female. நான் ஆணோ பெண்ணோ எதுவாக இருந்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். I accept
accept the color of my skin. நான் என்னுடைய தோலின் நிறத்தை ஏற்றுக்கொள்கிறேன். I accept every feature I have. என்னுடைய ஒவ்வொரு உடலின் அங்கத்தையும் நான் My ஏற்றுக்கொள்கிறேன். hand, my legs, என்னுடைய கைகள், என்னுடைய my கால், ears, my nose, my என்னுடைய eyes. மூக்கு, கண்கள், Accept. காதுகள் எல்லாத்தையும் நான் அப்படியே ஏற்றுக்கிறேன். Lord, thank you, thank you, thank you. கடவுளே நன்றி நன்றி நன்றி. Whatever I am, good or bad, நல்லதோ கெட்டதோ நான் I am எப்படி deeply, இருக்கிறேனோ completely, and consciously accepting myself. என்னை நான் ஆழமாகவும் முழுமையாகவும் சுய நினைவுடனும் ஏற்றுக்கொள்கிறேன். This body is a temple of my soul. I am the soul. நான் ஒரு God is my creator. கடவுளின் படைப்பு. God, thank you, thank you, இறைவா thank நன்றி you. நன்றி நன்றி. இந்த மாதிரி சொன்னாலே பல ஜாமான் நம்ம பாடி எல்லாம் பயன்படுத்த ஆரம்பிக்கும். இதான் கேட்காதீங்க. சரிங்களா? ஓகே? ரைட். ஸோ கனெக்ட் இறைவன் அதனால கனெக்ட் பண்ணிங்க. எப்படின்னா தினமும் நம்ம கடவுளோட நம்மளை கனெக்ட் பண்ணி தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். டோன்ட் ஆஸ்க் இதையும் கேட்காதீங்க. when, எப்போ, இன்னும் நிறைய கேள்விகள் நம்ம எப்ப நடக்கும், எப்ப if சரியா, not, ஏன், ஏன், why, எதுக்கு, why நம்ம ஏன், ஒரு இஷ்யூ இப்படி இருந்தால் அப்படி இருந்தால், ஏன், எப்போ, காலையில யாரோ கேட்டீங்க இல்லையா, எப்போ நடக்கும், எத்தனை நாள் வெயிட் பண்ணலாம், அந்த மாதிரி கேள்விகளை கேட்காதீங்க. எப்படி தான் கேள்வி எப்போ நடக்கும், நல்லா இருக்குமா, இப்ப இருந்து போனா அடுத்த கேள்வி எப்ப கிடைக்கும், எப்போ நான் வருவேன், இந்த மாதிரி கேள்விகளை கேட்காதீங்க. எதுவாக இருந்தாலும் கொடுத்து எல்லாம் மைண்ட் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுப்பாங்க. ஒரு டைம் கொடுக்கணும்னு காலையில் 6 மணிக்கு யோசனை தோணும் அவங்க. சண்டே என்ன சன் டிவியா எல்லாம் போட்டுக்கிட்டு வாசிப்பேன். ஒரு மறு கிடைக்கும், ஒரு நடக்கும், அந்த நடக்கும் பயங்கரமாக மைண்ட் அப்படியே ப்ரோக்ராம் பண்ணி வச்சே நடக்குது. ஏங்க அதே மாதிரி கேட்பாங்க, முதல்ல போய் வேலை சீக்கிரம் நான் எப்போ உடம்பு குறைப்பேன், நான் எப்போ உடம்ப குறைப்பேன், ஒரே வழி மேடம், அங்க உட்காந்து வாசல் போயிட்டு வா ஒரு மாசத்துக்கு உடம்பு பண்ணிக்க, வேற எங்கேயும் போகக்கூடாது, தண்ணி குடிக்க வேண்டியதான். அப்படியே பாருங்க 4 மாதம் அப்படியே உடம்பு குறைஞ்சு. நான் சொல்லுவேன் ஒரு மாசத்துல முன்னா நான் இதை செய்ய முடியுமா, அதான் கேட்கறேன். நீ இதை செய்ய முடியும், முதல்ல 3 வாட்டி செய்யும், 4 வாட்டி செய்யும், அப்பதான் நடக்கும். ஒன்னு செய்யும்போது ஒன்று நடக்கும் போதுலாம் மேடம் செய்யணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து if there is no more if there, இப்படி இருந்திருந்தால் அப்படி இருந்திருந்தால் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஒருவேளை நான் இந்தியாவில் பிறக்காம வேற எங்கேயாவது பிறந்திருந்தால் நம்ம மாதிரிலாம் நிறைய சொல்றோம் இல்லையா? அதான் ஒண்ணு வரக்கூடாது. அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. Next, leave the past and accept the present. பழச மறந்துட்டு இன்னைக்கு இருக்கிற பிரசன்ட்ல இருக்கிறத ஏத்துக்கோங்க. Accept பண்ணிக்கங்க. Next, plan your next life. அடுத்த பிறவியை நீங்க இன்னைக்கே பிளான் பண்ணுங்க, திட்டமிடுங்க. நான் எப்படி இருக்கணும்ங்கறத இப்பவே திட்டமிடுங்க. Okay. Next, why? What is gone is gone. போனதா? எது போச்சோ அது போனதுதான், திருப்பி வரவே வராது. அவ்வளவுதான். Okay. Next, what is done is done. என்ன செய்தோமோ அதுவும் செய்து முடிச்சாச்சு. எதுவும் மறுபடியும் ரீவொர்க் பண்ண முடியாது. ஏன் பண்ணாம இருந்துக்கலாமே, இப்படி பண்ணிருக்கேன், அப்படி பண்ணிருக்கேன். ஏசிங்க பரவாயில்ல, மனுக்கு கேட்டு இப்ப ஏச மாட்டேன், அவ்வளவுதான். தப்பான கேள்வி கேட்டுதானே, அவ்வளவுதான். நெக்ஸ்ட், டோன்ட் போன what is gone. போனதான் திரும்ப திரும்ப அதையே யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாது. connect daily to God. தினமும் கடவுளோடு நம்ம ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்க வேண்டும். Prayer must come from the heart. இங்கேருந்து வரணும், நீ சொல்றதுதான் இங்கேருந்து வரணும். சும்மா ஓம் 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 ஓம். எத்தனை பேர் ஓம் சொன்ன டைம் கவுண்டர் வச்சுக்கிட்டு ஏன் மேடம் சிரிக்கிறீங்க? உங்களுடைய பிரேயர் வந்து இதயத்துல இருந்து வரணும், உதட்டுல இருந்து வர வேண்டாம். ஆழமாக டீப்பா திங்க் பண்ணி நம்ம சொல்லுங்க. நம்ம மன்னிப்பு கேட்கறதை எப்படி புக்க வச்சுட்டு படிச்சுக்கிட்டே இருக்கோம். உள்ள இருந்து ஆழமாக யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமோ அதை மன்னிப்பு அந்த மாதிரி இருந்து வரணும். அந்த சான்ஸ்கிரிட் மந்திரம் வந்து ஒரு வைப்ரேஷன். மந்திரங்கள் வந்து ஒரு வைப்ரேஷன் கிரியேட் பண்ணும், ஒரு ஒலி, அதுல இருந்து ஒரு வைப்ரேஷன் வருது. இப்போ வந்து நான் ஓம் 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 ஒரே ஓம்
vibration. God is beyond vibration. இந்த வேலைக்காரங்க கிளாஸ் இருக்கியா? கிளாஸ் இல்லையா? கிளாஸ் டம்ளர் கிளாஸ் கிளாஸ் டம்ளர் கிளாஸ் நீங்க கிளாஸ் பாக்கி பண்ணுவீங்க. கிளாஸ் பாக்கி பண்ணுவீங்க. இந்த வெள்ளைக்காரன் மேடம் பாட்டு பாடுவான். கிளாஸ் உடையும். கிளாஸ் உடையும். அந்த கிளாஸ் உடையும். அந்த வாட்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சொல்லுவான். பண்ணும்போது மேடம் அந்த கட்டணம் உடையும். அது வைப்ரேஷன் வரும்போது அதுல இருந்து வைப்ரேஷன்னால கண்ணாடி உடையும். அது மாதிரி தான் நீங்க வைப்ரேஷன். அது வந்து கடவுள் கிடையாது அப்படிங்கிறது. இது வராது மேடம். கிளாஸ்ல ப்ளீஸ் சவுண்ட் வரும் பாத்தீங்களா? அதாவது ஒரு இது அப்படி சுத்தறோம். ஆமா அது வந்து வைப்ரேஷன். தட்ஸ் ஆல். Not God. Not God's energy. நீங்க தப்பா நினைக்காதீங்க. God அப்பாற்பட்டது energy மேடம். கடவுள்ங்கிறது அந்த வைப்ரேஷனை தாண்டி அப்பால் இருக்கிற ஒரு எனர்ஜி. சோ ஹார்ட்ல இருந்து வரணும். அவங்க ஹார்ட்ல இருந்து வர சும்மா வாயில இது பண்றேன் அது பண்றேன் இது பண்ண ஆய் பண்றேன் நதிங். இந்த வைப்ரேஷன் பண்ணாதீங்க. ஓகே? ரைட். Prayer must be offered with humility, love and sincerity. Okay? சின்சியராக அதாவது நேர்மையா நம்ம மனசுக்குள்ள இருந்து ஆழமாக அதை நம்ம சொல்லும்போது அதை உணர்ந்து சொல்லுங்க. பிரேயர் ஆகட்டும், பத்திவன I am information. மேடம் இது யாருக்கு இந்த information? யாருக்கு? உங்களுக்கு. நம்மளுடைய ஆன்மாவுக்கு. உங்களுக்கும் ஒரு மைண்ட் மாறும். I am not wrong thought. I am not wrong emotion. I am a disturbed mind. I am the soul. The mind of the body. I am not this physical body. This body of my temple of my soul சொல்றீங்க. உங்க ஆத்மாக்கும் உங்க மைண்டுக்கும் உங்க பாடிக்கும் அவன்தான். I am the soul. God is my creator. அவன்தான். ரொம்ப சிம்பிள். ஒரே பேஜ்ல எல்லாமே கவர் பண்ணோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து I am light. I am light. நான் ஒளி. நான் ஒளி. பாத்தீங்களா? அதுதான் ஒளி. நெக்ஸ்ட் வந்து பாருங்க. When the soul is what is soul செத்த பிறகு என்ன ஆகும்? இறந்த பிறகு ஆன்மா என்ன ஆக போகுது? படிங்க. Reincarnate back in this world or other world as a normal human or as an immortal. இந்த also நல்லா இன்னும் அந்த இன்னும் அதிகமான ஒரு தன்மையோட ஒளியோட வேற உலகத்துல பிறக்கலாம், இல்ல இந்த உலகத்திலேயே நல்லது செய்யறதுக்கு வரலாம். next spiritual guide படிக்கிறோம் இல்லைங்களா? ஆன்மீக வழிகாட்டிகள், ஆன்மீக ஆசிரியர்கள் அது மாதிரியாக மாறலாம். நம்மளோட சோல் நல்லா இருந்தாதான் அதெல்லாம் அந்த மாதிரி ஆக முடியும். become highly evolved being. ஒரு இயற்கை உயிரினங்கள் நல்ல ஒரு நிலைக்கு பரிணாம வளர்ச்சின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி உயர்ந்த நிலைக்கு போகும். We are cosmic being. காஸ்மிக் பீயிங் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? நம்ம ரெகுலரா அஃபர்மேஷன்ல படிக்கிறோம். அந்த மாதிரி நாமும் ஆக முடியும். Become a holy being. ஹோலி பீயிங், காஸ்மிக் பீயிங், ஏஞ்சல். Become an angel. Become one with God. நம்ம கடவுளோட இணைய முடியும். Or become a bad soul. கெட்ட சோலாகவும் மாறலாம், கெட்ட ஒரு ஆன்மாவாகவும் இருக்கலாம். Next become an entity. ஒரு என்டிட்டியாக நம்மளுடைய எனர்ஜி பாடியில, எமோஷனல் பாடியில Or lost என்டிட்டியாக சக்தி துகள்களாக அதுதான் அவங்க வந்தாங்க போக. அந்த soul is lost soul. எங்க போச்சு? 42 வருஷமா அதுக்குள்ள பண்ணி எங்க போனாங்க உட்காந்துட்டாங்க. அவங்க தான் எங்க போகணும்னு தெரியாம உட்காந்துட்டாங்க. இந்த மாதிரி தான் நடக்கும். Okay, lost soul. Next become a human blessing. Blessed place of worship. பாருங்க page number 5. எடுங்க. நம்ம